Friends, welcome back. இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஃபங்க்ஷன்ஸில் நார்மல் ஃபங்க்ஷன் அண்ட் லாம்டா ஃபங்க்ஷன் பார்த்துருப்போம். ஓகே, இந்த வீடியோவில் அந்த ஃபங்க்ஷன்ஸோட கண்டினியூஷனான மேப்ஸ் அண்டு ஃபில்டர் ரெடியூஸ் இந்த கான்செப்ட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட்டு மேப் ஃபில்டர் ரெடியூஸ் ஃபங்க்ஷன் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, நம்ம ஒரு லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் இருக்கும். ஓகே, நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம் ஃபங்க்ஷன்ஸில் நம்ம ஒரு வேல்யூவை ஒரு லிஸ்ட் ஆஃப் வேல்யூ ஐட்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருப்போம். ஓகே, ஃபார் லூப்பை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஹைட்ரேட் பண்ணுவோம். ஹைட்ரேஷன் மீன்ஸ் லைக் இந்த மாதிரி நமக்கு 1 2 3 4 ஓகே இந்த மாதிரி நமக்கு வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ஓகே, இப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த 1 ஃபஸ்ட்டு வந்து இந்த 1 வந்து 1 டைம் ஹைட்ரேட் பண்ணேன், நெக்ஸ்ட்டு 2, நெக்ஸ்ட்டு 3, ஓகே நெக்ஸ்ட்டு 4, இந்த மாதிரி 1 by 1 ஓகே 1 by 1 எனக்கு ஹைட்ரேட் பண்ணணும், 1 by 1 எனக்கு ஹைட்ரேட் பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி பர்பஸுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஃபார் லூப்பை யூஸ் பண்ணி ஃபங்க்ஷனுக்கு இன்சைடில் என்ன பண்ணுவோம், ஃபார் லூப் யூஸ் பண்ணுவோம். ஓகே, பட் ஃபார் லூப் யூஸ் பண்ணாமல் டைரெக்டாக எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா, நம்ம மேப் ஃபங்க்ஷன் இருக்குங்க. ஓகே, இந்த மேப் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ண முடியும். வாவ், ஹவ் கூல் ரைட். இப்போ இந்த மாதிரிலாம் உங்களுக்கு இன்டர்வியூல கொஸ்டின் கேட்பாங்க, நீங்கள் ஃபார் லூப் யூஸ் பண்ணக்கூடாது ஹைட்ரேஷனுக்கு, ஓகே ஃபங்க்ஷன்ஸ்குள்ளார, பட் அந்த டேட்டா வந்து ஹைட்ரேட் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து மேப் ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகே, இந்த மேப் ஃபங்க்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ ரியல் டைமில் எப்படின்ட்டு ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். உங்களுடைய கம்பைலரை ஓப்பன் பண்ணிக்கோங்க, பைத்தான் கம்பைலரை. நெக்ஸ்ட்டு ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு சிம்பிளாக ஒரு ஃபங்க்ஷன் ரைட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், I ஈக்குவல் டு ஓகே நான் ஒரு லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் கொடுத்துக்கிறேனே, 1 2 3 4 5 6 7. ஓகே, தென் நான் ஒரு சிம்பிளாக ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன். லைக் இந்த ஃபங்க்ஷன் வந்து ஸ்கொயரை வந்து ஃபைண்ட் பண்ணுறதுன்னு வச்சுக்கோமே, ஸ்கொயரை வந்து ஃபைண்ட் பண்ணுறது. ஓகே, I ஓகே, தென் நான் என்ன பண்ணுறேன், ரிட்டன் லைக் பிஃபோர் ரிட்டன் ஓகே நான் வந்து என்ன பண்ணுறேன், y ஈக்குவல் டு நான் ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஃபார் லூப் யூஸ் பண்ணி நான் ஹைட்ரேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபார் லூப்புக்கு நான் என்ன பண்ணணும், I ஸ்டார் I ஓகே ஃபார் I in I ஓகே ஓகே இப்போ ரிட்டன் y okay return y, then print square of I. ஓகே, இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஓகே, இப்போ எனக்கு பாருங்க, இந்த ஆல் த வேல்யூஸ்க்கும் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகேங்களா? இப்போ பாருங்க, ஸ்கொயர் வேல்யூஸ் இங்கே ப்ரெசென்ட் ஆகுது. ஓகே, இப்போ என்ன பண்ணியிருப்பேன், நான் இங்கே வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஸ்கொயர் கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகே, இது ஒன் ஆஃப் த வே. நெக்ஸ்ட் நான் என்ன சொல்கிறேன், நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் ரைட் பண்ணுறேன், df டாட் ஸ்கொயர் ஓகே I ரிட்டன் ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், I ஓகே. இப்போ லாஜிக் வைஸ் என்ன பண்ணணும், இப்போ இங்கே I வந்தோடனே இது வந்து மல்டிப்ளை, அதாவது ஸ்கொயர் கண்டுபிடிக்க பார்ப்போம். ஓகே, இப்போ நான் அதை பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் பிரிண்ட் பண்ணி ஸ்கொயர்னு பார்த்தோன்னா எனக்கு வந்து அந்த வேல்யூஸ்லாம் இருக்கணும். ஓகே, என்னன்னா எனக்கு இப்போ வந்து எனக்கு சிமிலர் வேல்யூஸ் இருக்கணும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த வேல்யூஸ் வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த கோடு வந்து கமெண்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணால் எனக்கு எரர் வரும். ஓகே, மல்டிபிள் சீக்வன்ஸ் பை நான் இன் டைப் ஆஃப் லிஸ்ட். ஓகேங்களா? இப்போ என்னென்னா மல்டிபிள் வேல்யூஸ் இருக்குது, பட் இங்கே வந்து நம்ம ஒரு வேல்யூவாக கொடுத்து பாஸ் பண்ணுறோம், இப்போ எரர் வரும். ஓகே, இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னா, நீங்கள் வந்து டேரெக்டாக ஃப்ரண்ட்லேயும் போடலாம், பட் நான் நியூவாக ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளார போகிறேன், உங்களுக்கு வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுன்றதுக்கு. மேப் ஓகே, மேப் நீங்கள் ஃபங்க்ஷன் நேம் ஸ்கொயர் ஓகே, ஃபங்க்ஷனுக்கு ஒரு வேல்யூ ப்ரொவைட் பண்ணுவீங்களா, இந்த I ஓகே, இந்த I இந்த வேரியபிள் நேம் இங்கே கொடுங்க. ஓகே, இப்போ பிரிண்ட் பண்ணுவோம், பிரிண்ட் நியூ ஓகே எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஓகே எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு.
பட் ஆப்ஜெக்ட் தான் நமக்கு ஷோ ஆகுதை வச்சு அவுட்புட் நமக்கு ஷோ ஆகலை. இப்போ நீங்கள் அவுட்புட்டை வந்து பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் புட் லிஸ்ட். ஓகே, லிஸ்ட் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுனா டேட்டாஸை லிஸ்ட் ஃபார்மேட்டுக்கு உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இப்போ பாருங்க, சிமிலர் வே ஓகே, நம்ம எப்படி ஃபார் லூப்பை யூஸ் பண்ணி அச்சீவ் பண்ணமோ சிமிலர் வே இங்கே வந்து நம்ம மேப் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம டேட்டாவை டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஓகே, ஆக்சுவலாக வந்து ஹைட்ரேட் பண்ணியிருக்கோம். ஓகே, இங்கே லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸை நான் ஹைட்ரேட் பண்ணியிருக்கேன். பாருங்க, இன்சைடில் நான் ஃபார் லூப் எதுவுமே யூஸ் பண்ணல. இங்கே பாருங்க, நான் ஃபார் லூப்லாம் எதுவுமே யூஸ் பண்ணல. ஜஸ்ட் நான் அந்த ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் வந்து மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஓகே, சேம் வேல்யூ மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஓகே, பட் நான் இங்கே பாருங்க, நான் வந்து மேப் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணியிருக்கேன். மேப் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஓகே, கிளியர்? ஓகே, நெக்ஸ்ட் நான் என்ன சொல்கிறேன், ஃபில்டர்னு ஒரு கான்செப்ட் இருக்குங்க. ஓகே, ஃபில்டர்னா என்னன்னா ஜஸ்ட் நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு இஃப் கண்டிஷன் ரைட் பண்ணுறேன். இஃப் கண்டிஷன் ரைட் பண்ணி எனக்கு வந்து ஆட் ஈவன் நம்பர் இருக்குல்ல, அப்போ வந்தால் மட்டும்தான் எனக்கு வந்து மல்டிப்ளை ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணணும். ஓகேங்களா, ஒரு ஈவன் நம்பர் இருந்தால் மட்டும்தான் எனக்கு என்ன பண்ணணும், எனக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போது ஐ மாடுலோ சிம்பிள் 2 ஈக்குவல் டு 0. ஓகேங்களா, இப்போ ஓகே பர்ஃபெக்ட். இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஓகே, சேம் மேப்பே இருக்கட்டும். ஓகே, பிஃபோர் நம்ம ஃபில்டருக்கு ஜம்ப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம மேப்பை வச்சு பார்ப்போம். ஏன்னா அப்போ தான் ஒரு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும், எதுக்காக நம்ம ஃபில்டரை யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ பாருங்க, எனக்கு வந்து இந்த ஈவன் நம்பர்ஸ்லாம் எனக்கு காமிக்குது. ஓகே, 4, 16, 36 இதெல்லாம் ஈவன் நம்பர். எப்போ இந்த மல்டிப்ளை பண்ணால் எனக்கு வந்து ஈவன் நம்பர்ஸ். ஓகேங்களா, இப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த ஈவன் நம்பர் இல்லாமல் ஆட் நம்பராக இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு நன்னுங்க ஷோ ஆகுது. ஓகே, அதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு, அதாவது டோட்டலாக நமக்கு வந்து எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் இருக்கோ ஆல் த ரெக்கார்ட்ஸும் நமக்கு ஷோ பண்ணோம். ஒன்லி ஆட் நம்பரை மட்டும் தான் டிஸ்பிளே பண்ணணும். ரிமைனிங் நம்பர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நன்னுன்னு உங்களுக்கு ஷோ பண்ணுது. பட் இதை எப்படி நான் ஃபில்டர் பண்ணுறதுனா, அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபில்டர்னு இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ பாருங்கள், ஜஸ்ட் நான் மேப்புக்கு பதிலாக ஃபில்டர் யூஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் எனக்கு ஒன்லி எனக்கு வந்து இந்த 2, 4, 6 இந்த வேல்யூஸ் மட்டும் தான் எனக்கு வந்து டிஸ்பிளே பண்ணது. ஓகே, ரிமைனிங் எந்த வேல்யூ எனக்கு ஷோ பண்ணல. ஓகேங்களா, கிளியரா? இப்போ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். மேப் வந்து யூஸ் பண்ணோம்னா, மேப் வந்து நான் யூஸ் பண்ணேன்னா எனக்கு வந்து இந்த நன் வேல்யூஸ் எனக்கு ஷோ பண்ணது. ஓகே, பட் ஃபில்டர் நான் யூஸ் பண்ணேன்னா, எனக்கு ஒன்லி அந்த ரெஸ்பெக்டிவ் ஆட் நம்பர்ஸ் மட்டும்தான் எனக்கு ஷோ பண்ணும். ஓகேங்களா? ஓகே, சப்போஸ் லிஸ்ட் யூஸ் பண்ணாமல் போட்டால் என்ன ஆகும்? ஓகே, லிஸ்ட் யூஸ் பண்ணாமல் போட்டோம்னா என்ன ஆகும்? சிமிலர் ஃபில்டர் ஆப்ஜெக்ட். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது ரெடியூஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குங்க. இப்போ இந்த ரெடியூஸை நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணணும்னா நமக்கு என்ன பண்ணணும், ஒரு பேக்கேஜை வந்து ஒரு பேக்கேஜை வந்து ஒரு லைப்ரரி வந்து இம்போர்ட் பண்ணணும். ஃப்ரம் ஃபங்க்ஷன் டூல்ஸ் import reduce, right? reduce. ஓகே, இப்போ இங்க நீங்க என்ன பண்ண, ரெடியூஸ்னு கொடுங்க. ரெடியூஸ்னு கொடுத்து ஓகே, இங்க வந்து எக்ஸ்ட்ரா ஒரு வேல்யூ கொடுங்க. இந்த இஃப் கண்டிஷனை நீங்க ரிமூவ் பண்ணிடுங்க. இது வந்து ஐயா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு வேரியபிள், எக்ஸ்ட்ரா ஒரு வேரியபிள் கொடுத்துங்க. ஓகே, XYன்னு கொடுப்போமா, XY. ஓகே, ஸோ இது வந்து லைக் XY எக்ஸு ப்ளஸ் அடிஷன் பண்ணுவோம் இந்த வாட்டி. ஓகே, அடிஷன் பண்ணுவோம். இது வந்து எக்ஸு, இதுவும் வந்து எக்ஸ்ன்னு கன்வெர்ட் பண்ணிடும். ஓகே, இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், எனக்கு டோட்டல் வேல்யூ எனக்கு டிஸ்பிளே பண்ணும். ஓகே, ஆல் த வேல்யூ அடிஷன் பண்ணி எனக்கு வந்து டோட்டல் காமிக்குது. இப்போ இது அடிஷன் எப்படி நடக்கணும்? ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், 1 + 2. ஓகே, 3 தென் 3 + 3 6. ஓகே, மெமரியில் வந்து 6ன்னு ஸ்டோர் ஆகிக்கும். தென் 6 + 4 10, 10 + 5 15, 15 + 6 21, 21 + 7 28. ஓகே,
இந்த மாதிரி தான் என்ன பண்ணும், இந்த ரெடியூஸ் ஆப்ரேஷன் வந்து இந்த ரெடியூஸ் ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகும். ஓகே ஓகே. ஸோ நம்ம வந்து ஃபில்டர் அண்ட் ரெடியூஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் யூஸ் பண்ண மாட்டோம், மேப் தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம். பட் நான் எதுக்காக வந்து ஆல் த ஃபங்க்ஷன்ஸை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சப்போஸ் இன்டர்வியூவில் கேட்டாலும் ஜஸ்ட் ஆன்சர் பண்ணவாது நமக்கு தெரியணும்ல, அதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன், ஆல் த ஃபங்க்ஷன்ஸை நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் ரியல் டைமில் நீங்கள் மேப் ஃபங்க்ஷன் தாங்க அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, டோன்ட் வரி ரிமைனிங் டாபிக்ஸ். ஓகே, பட் தெரிஞ்சுக்கங்க எது எதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ஓகே ஓகேங்களா. That's it today video. Okay, if you like this video, please like and subscribe, and also please enable bell icon to get latest video updates. Thanks for watching. We will meet next video.